உங்களுக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்து போகணும்னு ஒரு அறிவு வேணும். குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்து போகணும். இவங்களோட சிஸ்டம் வந்து கார்பரேட் சிஸ்டம் போல. இவங்க சிஸ்டம் கார்பரேட் சிஸ்டம். ஏன்னா கூட இருக்கிற ஆட்கள்லாம் பாருங்களேன், மாமனார் சொத்து ஆட்டையை போடுறாங்க. ஆமா, முழுக்க முழுக்க கார்பரேட்டை வச்சு வேலை பார்க்குற ஒரு கூட்டத்தை கையில வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணிட முடியும்? இப்பவும் விஜய் வந்து தன்னை உணராம, தன்னுடைய அந்த தலைமை பொறுப்பை உணராம, தான் மேல இருக்கிற ரெஸ்பான்ஸை உணராம தப்பான ஒரு முன்னுதாரணமா சில வேலைகளை செஞ்சுட்டு இருக்காரு. உங்க பின்னாடி உங்களை ஃபாலோ பண்றவங்க ரசிக மனப்பான்மையில இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு அதை நீங்க ஊக்குவிக்கிறது தான் இதோட பிரச்சனை. வண்டியில இடிபட்டு அவன் கீழே விடுறான், அதை கடந்து போறது அந்த மனப்பான்மை, இது எப்படி தலைவனா இருக்க முடியும்? உண்மையாவே சொல்றேன், இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் தமிழ்நாட்டுல இன்னைக்கு நடக்கிற அரசியல் ரீதியா நடக்கிற இந்த அத்தனை கேலி கூத்துக்கும் மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்கிறாங்க. காலையிலே மூட செட் பண்ணிடுறாங்க. விஜய் எந்திரிச்சிட்டாரு, விஜய் 9 மணிக்கு பெறப்பட போறாரு, விஜய் ட்ரெஸ் மாத்திட்டாரு, விஜய் தண்ணி குடிக்க போறாரு, குளிச்சிட்டாரு, ட்ரெஸ் போட்டாரு. உளவியலாவே வந்து ஒரு தமிழ்நாட்டை வந்து கட்டி போட்டுருந்தாங்க அன்னைக்கு ஃபுல்லா. ஏ பாரு அங்க பாரு விஜய். நீங்க நார்மலா ஏதாவது வேற வேலைக்கு போனா கூட அங்கேயும் போயிட்டு இதைதான் பேச வேண்டியிருக்கும். களம்னா என்னன்னே தெரியாத, பிறந்ததுல இருந்தே ஏசியில வாழ்த்து பழகினவனுக்கு வேர்வை எப்படி வரும்னு தெரியாத, உழைக்கிற கூட்டத்தோட வழி தெரியாத. மை சென்னை 360 தோழர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மளுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஊடக பொறுப்பாளர் தோழர் சேர்மத்துறை அவர்கள் இருக்கார். அவர் கேட்ட சமகால நிகழ்வு குறித்து கேட்டுக்கிட்டோம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். தோழர், விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கப்பட்டதுல இருந்து தமிழ்நாட்டு அரசியல் நடக்கிற சம்பவங்களை எப்படி பாருங்க? கரூர் உயிர் பலியை மெயினா நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலேயே ஒரு துயர சம்பவம் கரூர்ல நடந்த சம்பவம். விஜய் அரசியலுக்கு வருவோம். விஜய் அரசியல் வந்து விஜயா வந்தாரா இல்ல வந்து விஜய வந்து அரசியலுக்குள்ள அனுப்பியிருக்காங்களா அப்படிங்கிறதே பெரிய கேள்விக்குறி. ஏன்னா அரசியல் செயல்பாட்டுக்கு வர்றதுங்கிறது வந்து ஒரு சித்தாந்த ரீதியா எந்த துறையில வேணாலும் பணி செய்யலாம். அது இப்போ அரசியல் சினிமாவில தான் இருக்கணும், இல்ல டாக்டரா இருக்கலாம், ஏதோ எந்த வேலையை வேணாலும் செய்யலாம். ஆனா அரசியல்ங்கிறது அவங்களுடைய ஓன் ஐடியாலஜி, ஒரு சித்தாந்தத்தை கடைபிடிச்சு ஒரு கொள்கை கோட்பாட்டின் அடிப்படையில சமூகத்துல வேலை செய்ய வர்றது. ஆனா விஜய் வந்து தன்னுடைய 50 ஆண்டு கால ஒரு சினிமா வரலாறு ஒரு அந்த பின்னணியில வந்துட்டு திடீர்னு இன்னைக்கு வந்து புதுசா இன்னைக்கு சினிமாவில நான் உச்சத்துல இருக்கிறேன், நான் இப்ப அத்தனை கோடி நான் சம்பளம் வாங்குவேன், அதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றதுலாம் வந்து அபத்தமானது. இல்ல, பெரியார் ஒண்ணு சொல்ல, வாழ்க்கை முழுக்க பொய்யே சொல்லிட்டு இருந்த ஒரு வக்கீல் நீதிபதியானோன்னு எப்படா உண்மையை சொல்லுவான்ற மாதிரி வாழ்க்கை முழுக்க குதூகலமா இருந்த ஒருத்தரு. நீங்க நேத்து வரைக்கும் நேத்து வரைக்கும் இப்பவும் பஞ்சுமத்தில தான் தூங்குறாரு. திடீர்னு எப்படி ஞானோதயம் பிறக்கும்? அப்படிலாம் வந்து அரசியல் இன்னைக்கு பிறந்து வளர்ந்து இந்த சமூகத்தை படிச்சு சமூகத்துக்கு ஏதாவது திரும்ப செய்யணும். இந்த சமூகத்துக்கு நாம் அந்த படிச்ச ஒண்ணு அரசியல் ரீதியா, இந்த சமூக ரீதியா, பொருளாதார ரீதியா இந்த சமூகத்துல ஏதோ ஒரு வழிய தாங்கி இருப்பாங்க. அதுல இருந்து மேல வர்றதுக்கு ஏதோ இந்த அரசியல் களத்துக்குள்ள வர்றதா இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு அவங்கள உந்தும், அவங்கள தள்ளும் அரசியலுக்குள்ள வர்றதுக்கு. அப்படி இவரு வந்து என்ன புதுசா 50 வயசுலதான் இவருக்கு ஞானோதயம் பிறக்குதா? அரசியல் தெளிவுங்கிறது அப்பதான் கிடைக்கும். அப்படிலாம் கிடையாது. ஒரு 18-20 வயசு தாண்டினதுமே இந்த சமூகத்தை நம்ம படிக்க ஆரம்பிச்சிருவோம். அப்பவே நமக்கு ஒரு புரிதல் வரும். ஏன்னா 18 வயசுக்கு அப்புறம் ஓட்டு போட போறோம், இந்த அரசியல் சூழல் என்ன ஏதுங்கிறது தெரியும். அப்ப நமக்கு இவங்களை பிடிக்கும், அவங்க பண்றது பிடிக்கல அப்படிங்கிற ஒரு புரிதல் வரும். அப்போ அது மூலமா நம்ம ஒரு அரசியலுக்குள்ள ஏதோ ஒரு தப்பான அரசியலா இருக்கட்டும், சரியான அரசியலா இருக்கட்டும், ஆனா ஏதோ ஒரு பாதையை நம்ம சூஸ் பண்ணி போவோம்ல. அப்ப 50 வயசு வரைக்கும் இந்த ஆளுக்கு தெரியலையா விஜய்க்கு? சரி, அதெல்லாம் கூட அவருக்கு பின்னாடி நிறைய விஷயம் இருக்கு தொலைங்க. அவருடைய அரசியலுக்குள்ள போனீங்கன்னா எனக்கு கேட்டா அவருக்கு அரசியல் செய்யறதுக்கு விருப்பம் இல்லை. ஆனா தமிழ்நாட்டுல கடந்த ஒரு 10 வருஷமா சீமான்ங்கிற ஒரு நபர் எக்ஸ்பைர்ட் ஆகுற சீசன் இது. தமிழ்நாட்டுல திமுகவோட அந்த அரசியல் அந்த கோட்டையை உடைக்கணும். அது RSS ஓட அஜெண்டா. அந்த அஜெண்டாவை வேலை பார்க்கறது கடந்த ஒரு 10 வருஷமா சீமான் செஞ்சுட்டு இருக்கிறாரு. சீமானுக்கு மார்க்கெட் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சீமானோட மார்க்கெட் முடிஞ்சு போச்சு தமிழ்நாட்டு அரசியல்ல. அண்ணன் சீமானுக்கு எக்ஸ்பைர்டு. அப்போ அவரை வச்சு 8% ஓட்டு வாங்கியிருக்காருல, இதுக்கு மேல எதுவும் நகராது அவரு. அப்ப அதுக்கு மாற்றா ஆல்டர்னேட்டிவா ஒரு
ஒரு சீமான் எக்ஸ்பயர்டு, விஜய் வந்து எக்ஸ்பெரிமெண்ட். ஆமா, இப்ப இவரை வந்து புதுசா இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இதுதாங்க. ஏன்னா ஒரு எந்த அரசியல் புரிதலும் இல்லாத ஒரு கூட்டத்தை சீமான் அண்ணன் வந்து தனக்கான ஆதரவாளர்களா மாத்தினாரு. அது எங்க இருந்து மாத்தினாருன்னா ஐடியாலஜிக்கலா மாத்தாம திமுக மேல இருக்கிற வெறுப்பின் அடிப்படையில மாத்தினாரு. அப்ப கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அவனுக்கு புரிய வரும்போது, அவனுக்கு தெரிய வரும்போது என்ன பண்றான், அவன் சீமானன்ட்டு இருந்து வெளியே வந்துட்டான். சீமானன்ட்டு இருந்து வெளியே வந்து அவன் அங்க அங்க எதெல்லாம் தப்புன்னு தோணுச்சோ அப்ப சரியான நபர்களை நோக்கி பயணம் பண்றான். இப்ப அப்படியான ஆரம்பத்துல சீமானன் கூட இருந்த இன்னைக்கு யாரும் அவர் கூட இல்ல. அதேதான் இப்ப விஜய். முக்கியமா அறிவாளிகள் இல்ல. அறிவாளிகளை கூட வச்சுக்கிட்டு அவருக்கு ஆபத்து. சீமானனுக்கு அறிவாளிகளை கூட வச்சுக்கிட்டா அவருக்கு ஆபத்துங்கிறது அவருக்கு தெரியும். அதனால வச்சுக்க மாட்டாங்க. அவரு இன்னொன்னு அதை நோக்கி பெரிய அதிகாரத்தை கைப்பற்றணுங்கிற எண்ணமும் அவருக்கு கிடையாது. முடியாதுங்கிறது அவருக்கு தெரியும். அவருக்கு என்ன அஜெண்டா கொடுக்கப்பட்டிருக்கோ, தமிழ்நாட்டுல திமுகவை எதிர்ப்பை வலுவாக்கணும், அதுக்கு ஒவ்வொரு சாதிய அமைப்புகளையும் கூர்மையாக்கணும். சாதி பெருமையை வந்து அவர் குடிப்பெருமைங்கிற பேர்ல ஒரு அரசியலை செய்யறாருல, அது அந்த அந்த அரசியல இருந்து இப்ப அடுத்தால புதுசா இப்ப விஜய் கிட்ட வந்திருக்காங்க. விஜய உள்ள இறக்கி விட்டு அவருக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு கூட நமக்கு தெரியல. விஜய்க்கு உண்மையிலேயே விருப்பம் இருக்கா இல்லையா, அவருடைய கடந்த கால சினிமா வாழ்க்கை தான் நம்ம தெரியும். சினிமாவுல ஒரு உச்சபட்ச நடிகர். அரசியலுக்கு அவர் வரும்போது ஒரு ஐடியாலஜிக்கலான ஒரு 5-6 தலைவர்களை சொல்றாரு. அதுவும் முதல் மாநாட்டுல ஒரு 5 தலைவர்களை கொள்கை தலைவர்களா வந்தாரு. முதல்ல கொள்கை தலைவர் அரசியல் எதிரி, அதாவது கொள்கை எதிரி அரசியல் எதிரி. இந்த ரெண்டுமே வந்து தப்பு. என்னோட பார்வையில நமக்கு என்ன கொள்கை நமக்கு எதிரா இருக்குதோ அதுதான் அரசியலையும் எதிரி. கொள்கை நமக்கு ஒரு கொள்கையே எதிரியா இருக்கும்போது கொள்கை எதிரியை தனியாகவும் அரசியல் எதிரியை தனியாகவும் நீங்க எப்படி பிரிச்சு பார்ப்பீங்க? பிஜேபி வந்து கொள்கை எதிரியாகவும் தமிழ்நாட்டுல வந்து அரசியல் ரீதியா திமுக எதிரின்னு சொல்றாரு. அந்த வாதமே தப்பு இல்ல. முதல்ல அரசியல்ல கொள்கை தான் பிரதானம், தனிநபர் பிரச்சனை கிடையாது. அரசியல் கொள்கை கருத்தியல் தான், சித்தாந்தம் தான் எதிரானது. அந்த எதிரி வந்து நீங்க தீர்மானிச்சீங்க பிஜேபி தான். அதுலயும் இவங்க தெளிவா பேசுறது இல்ல. இப்ப அம்பேத்கரை காட்டுறாங்க, பெரியாரை காட்டுறாங்க, அஞ்சலி அம்மாவை காட்டுறாங்க, காமராஜரை காட்டுறாங்க, வேலுநாச்சியரை காட்டுறாங்க. இப்போ புதுசா 2வது மாநாட்டு அண்ணாவையும் எம்ஜிஆரையும். இது என்ன, இது ஒரு ஒரு உளவியலா? இந்த சமூகத்துல திமுக மேல அதிருப்தி இருக்கான்னா இருக்கு 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 எல்லாத்துக்கும். திமுக காரங்களுக்கே இருக்கு. திமுக கட்சிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அதிருப்தி இருக்கு. ஏன்னா ஒரு 40-50 வருஷமா எங்க அப்பா வந்து நான் வந்து ராஜா மாதிரி பார்த்திருப்பேன். புதுசா நானும் அந்த இடத்துக்கு வரணும்னு வரும்போது எங்க அப்பா கூட வேலை பார்த்தவங்களோட கேடஸ் எல்லாம் திமுகவோட தொண்டெல்லாம் இன்னும் அதே நிலைமையில இருக்கும்போது அவன் எதிர்ப்பான். திமுகக்குள்ளேயே அந்த கட்சிக்குள்ளேயே வந்து திமுக நிர்வாக ரீதியா சொல்றேன், அவனுக்கு சில அதிருப்திகள் இருக்கும். ஆனா கொள்கைக்காக நிக்கிறான். நீங்க வந்து கொள்கை ரீதியா அப்ப திமுகவை அக்செப்ட் பண்ணிட்டீங்க. விஜயோட பார்வையில கொள்கை எதிரி கிடையாது திமுக, அரசியல் எதிரி தான். ஏன்னா இவர் அப்படிதான் சொல்லி ஆகணும். தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக தானே இவரு காட்டுறாரு. அப்போ திமுகவை காலி பண்ணணும். அதுக்கு ஆர்எஸ்எஸ் ஓட அஜெண்டாவுக்கு தமிழ்நாட்டுல 2 கட்சி வேலை செய்யுது. அது ஒண்ணு அண்ணன் சீமா, இன்னொன்னு வந்து இது நம்மள வந்து ஜோக்கர் வேலை. இது பாக்குற நம்ம தான் பைத்தியக்காரங்க. இவங்க பண்ற வேலையெல்லாம் தன்னோட கொள்கை தலைவர்கள் வந்து தெளிவா கொள்கைகளை வகுத்துட்டு தான் போயிருக்காங்க. அப்ப அந்த கொள்கைகளை இப்ப விஜய் என்ன பண்ணிருக்கணும், என்ன பண்ணணும், அந்த கொள்கைகளை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு பயிற்சி பாசறை தன்னுடைய தொண்டர்களுக்கு, தன்னை ஃபாலோ பண்ணக்கூடிய இளைஞர்களுக்கு அந்த மாதிரியான கூட்டங்களை ஆரம்பத்துல போட்டு ஒரு பேஸ்மெண்ட்டை நீங்க கிரியேட் பண்ணி உங்களுக்கான கேடஸை வந்து ஸ்ட்ராங் ஆக்கணும். அதை விட்டுட்டு நீங்க என்ன பண்றீங்க, நான் ரோட்டுக்கு வாரேன் நீங்க வந்துருங்க அப்படின்னா இது என்ன அரசியல், என்ன கலாச்சாரத்தை நோக்கி போகுது? அப்போ ரோட்டுக்கு வர்றது ரைட்டு, உங்களுக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்து போகணும்னு ஒரு அறிவு வேணும். குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்து போகணும். நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ள பொதுமக்கள் வராங்க, இல்ல உங்களை வந்து ஏதோ ஒண்ணு, நான் திரையில ரசிச்ச ஒரு நபர் வந்து என்ன பார்க்க என் ஊருக்குள்ள வர்றது, என் தெருக்கிட்ட வர்றது, இதை நான் ஓடி போய் பார்ப்பேன். அந்த மனப்பான்மையில தான் எல்லாரும் போய் பாக்குறது. நேற்று போன எல்லாரும் வந்து
கொள்கை கோட்பாடோட விஜயை பார்க்க போனாங்க கிடையாது. அவங்க அப்படி போகல. தான் விரும்பின ஒரு நடிகர் வராரு, அவர் பார்க்க போயிருக்காங்க. சரி, இப்போ விஜய் கிட்ட இருக்கிற பலவீனம் இதுதான். தன்னோட கேடர்ஸ அரசியல்படுத்தப்படாம நீங்க வந்து வெறும் டைரக்டா முதலமைச்சர் கனவோட களத்துக்கு வந்து பாக்குறது இருக்குல்ல, அது அபத்தமானது. அவங்கள அரசியல்படுத்தி இந்த உங்களுக்கு கொள்கை இல்லைன்னா பரவாயில்ல, அருமையான தலைவர்களை கொள்கை தலைவர்களா வச்சிருக்கீங்க. புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார். இல்ல வச்சிருக்கிறாரு, அவங்க படிச்சிருக்கிறாரான்னு ஒரு விஷயம். அது என்னவோ உண்மைதான். அது அவர் படிக்கலங்கிறது இப்ப இந்த அவருடைய செயல்பாடுகள் மூலமா தெரியுது. அவங்க எல்லாம் மக்களை சந்திக்க சொன்னாங்க, இவர் மக்களை சந்திக்கவே இல்லையே. சந்திக்கணும் பனையூர் வரணும். பனையூர் வந்து அதான் இவங்களோட சிஸ்டம் வந்து கார்பரேட் சிஸ்டம் போல. இவங்க சிஸ்டம் கார்பரேட் சிஸ்டம். ஏன்னா கூட இருக்கிற ஆட்கள்லாம் பாருங்களேன், எல்லாருமே கார்பரேட்ல ஒர்க் பண்றவங்க, மாமனார் சொத்து ஆட்டையை போடுறாங்க. ஆமா, முழுக்க கார்பரேட்டை வச்சு வேலை பார்க்கிற ஒரு கூட்டத்தை கையில வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணிட முடியும்? ஆனா என்ன பண்ணலாம்? அவங்க கிட்ட இருக்கிற அந்த ஒரு ஃபேமான ஒரு முகம் இருக்கு. கிரவுண்ட்ல திமுக மேல இருக்கிற அதிருப்தி, ஏன்னா இத்தனை ஆண்டு கால பின்னணியில அதிருப்தி இருக்கும். அந்த இதை தனக்கானதை அறுவடை பண்றதுக்கு இவங்க முயற்சி பண்றாங்க. சரி, கடந்து போயிட்டு இருக்காங்க. மத்த கட்சிக்காரங்க இப்ப இந்த சம்பவத்துல கூட, கரூர் சம்பவத்துல கூட எந்த கட்சியுமே இந்த சம்பவத்தை அரசியலா பார்க்கல. இதுல அரசியல் செய்ய விரும்பல. ஆக்சுவலா அரசியல் செய்யறதும் இப்பவும் விஜய் தான். இப்பவும் விஜய் வந்து தன்னை உணராம, தன்னுடைய அந்த தலைமை பொறுப்பை உணராம, தான் மேல இருக்கிற ரெஸ்பான்ஸை உணராம தப்பான ஒரு முன்னுதாரணமா சில வேலைகளை செஞ்சுட்டு இருக்காரு. அது நீதிமன்றத்தை நாடுறதா இருக்கட்டும், அரசு உடனே நடவடிக்கை எடுக்குது. நேற்று உடனே ஒரு முதலமைச்சர் வந்து ஸ்பாட்டுக்கு போறாரு, துணை முதல்வர் வந்து வெளிநாட்டு பயணத்தை கேன்சல் பண்ணிட்டு ஸ்பாட்டுக்கு வராங்க. அங்க பக்கத்துல இருக்கிற அமைச்சர் பெருமக்கள்லாம் வந்து முக்கியத்துறை அமைச்சர்கள், அதிமுகவையும் சொல்லணும், அதிமுகவோட தோழர்களும் அண்ணன் விஜயபாஸ்கர்லாம் அங்கே விஜயபாஸ்கர்லாம் அங்கே அவர்லாம் துடிச்சா. அப்போ அங்க வந்து ஏன்னா பக்குவப்பட்ட அரசியல்வாதிகள் அதிமுகவிலையும் இருக்காங்க, திமுகவிலையும் இருக்காங்க. இவங்க இப்பவும் வந்து திமுக மேல இந்த சம்பவத்திலையும் திமுக எங்களை சதி பண்ணிட்டு, திமுக வந்து எங்களுடைய வளர்ச்சி பிடிக்காம எங்களை சதி பண்ணுது. இது வந்து அயோக்கியத்தனமான வாதம். தோழர், இந்த கரூர் உயிர் பலி குறித்து விஜய்கிட்ட வந்துட்டு பத்திரிகையாளர்கள் ஏர்போர்ட்ல கேள்வி கேட்கிறாங்க, பதில் சொல்லாமலே போறாரு. போயிட்டு அப்புறம் நைட் ஒரு 12:45 மணிக்கோ 1 மணிக்கோ வந்துட்டு ட்விட்டர்ல வந்துட்டு எக்ஸ்ல வந்துட்டு பதிவு போறாரு, என் நெஞ்சம் ஒடிஞ்சு போச்சு அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் விட்டு இது பண்ணாங்க. காலையில எழுந்திருச்சாரு, முக்கியமான நிர்வாகிகளை வந்துட்டு கரூருக்கு அனுப்புவான்னு பார்த்தா அது அனுப்ப கிடையாது. அதுக்கு பதிலா 20 லட்ச ரூபாய் இறந்தவங்க குடும்பத்துக்கு கொடுக்குறோன்னு சொல்லிட்டோம், காயப்பட்டவங்களுக்கு 2 லட்ச ரூபாய் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அறிக்கை கொடுக்குறாங்க. இந்த போக்கு எதுக்கு? இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதத்துக்கு அவர் வருந்தின மாதிரி எதுவும் அந்த இதுலயே தெரியல. அந்த மாதிரி ஒரு போக்கு அப்படி இருந்து உண்மையிலே வருந்திருந்தாக்கா, சென்னையில இருக்க முதலமைச்சர் வந்து பாத்தீங்கன்னாக்கா தன்னுடைய உயிரா நினைச்சு அவர் அங்க போறாரு. மற்ற தலைவர்கள் எல்லாருமே போறாங்க ஸ்பாட்டுக்கு போய் விசாரி. ஆனா அந்த பிரச்சனைக்கு முக்கியமான ஒரு நபர் ஓடி ஒளிகிறாரு. அந்த முக்கியமான நிர்வாகிகள் யாருமே காணும், போன் சுவிட்ச் ஆஃப்ன்ற தகவல் வருது. இதெல்லாம் எப்படி எடுத்துக்கு? இல்ல, நான் அந்த குற்றச்சாட்டு எல்லாம் வைக்க விரும்பல. தனிப்பட்ட முறையில நமக்கு விஜய்க்கு நமக்கு எந்த இதுவும் கிடையாது. அவருடைய செயல்பாடுகள் மூலமா தான் நாம அவரை வந்து விமர்சிக்கிறதா இருக்கட்டும், அவருடைய அரசியலை வந்து கேள்விக்குள்ளாக்குறதா இருக்கட்டும். இப்ப விஜய் வந்து சம்பவ இடத்துல இருந்திருக்கணுமானா ஒரு சக மனிதனா நாம அதை தான் விரும்புவோம். ஏன்னா அவரை பார்க்க வந்த கூட்டம், அவருடைய தலைமைய, அவருடைய பேச்ச கேட்க கூட்டின கூட்டம், அந்த கூட்டத்துல இப்படி ஒரு சம்பவம் அசம்பாவிதம் நடந்திருக்கு. நீங்க அங்க இருந்து நைட்டு போயிட்டு பார்க்கலனாலும் குறைந்தபட்சம் அங்க தங்கி இருந்து காலையிலயாவது சந்திச்சிருக்கணும், அந்த மக்களை சந்திச்சிருக்கலாம். நீங்க நிவாரணம் கொடுக்கறது, நீங்க லட்சக்கணக்கில் எவ்வளவு கோடியில கொடுங்க, அதுக்கு அப்பாற்பட்டது. ஆனா நீங்க அங்க போய் நின்று இருந்தீங்கன்னா அந்த மக்களுக்கு ஒரு சின்ன ஆறுதல் இருந்துடும். நீங்க எல்லா மற்ற கட்சி தலைவர்களும், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சி தலைவர்களும் அங்க போய் நிற்கிறதா இருக்கட்டும், ஊடகங்கள்ல அது சம்பந்தமான எந்த விஜயை வந்து எந்த கேள்விக்குள்ளாகாம அவங்க முதிர்ச்சியோட நடந்துக்கிறாங்கல்ல, அந்த முதிர்ச்சி விஜய்க்கு இல்லை அப்படிங்கிறதா நமக்கு வருத்தமா இருக்கு.
விஜய்க்கு வந்துட்டு தானாகவே கூட்டம் சேருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஊடகங்கள் அது குறித்த செய்திகள் வந்து தொடர்ந்து லைவ்ல சனிக்கிழமையான வேற எந்த செய்திகளுமே பிரைம் சேனல்ஸ்ல மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸ்ல எதுவுமே வருதுல. காலையில எழுந்திரிச்சோனாக்கா விடிய விடிய கிட்டத்தட்ட இதற்கு அதான் இத கூட்டம் வந்து தானா சேருதா இல்ல தூண்டப்படுகிற கூட்டமா? இது அவரை வந்து இன்னும் தலைவரா பார்க்கல தோழ. அவரை வந்து ஒரு அரசியல் கட்சி ஒரு ஒரு அரசியல் கட்சி நாளைக்கு தமிழ்நாட்டோட முதல்வராக போறாரு, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது தோழர். அவங்களுக்கு தெரியல பொதுமக்களுக்கு. அவங்க வந்து நடிகரா தான் பாக்குறாங்க. விஜய் வந்துட்டாரு, 1.5 வயசு 3 வயசு குழந்தைங்களை வந்து பழகிட்டு இருக்காங்கன்னா அவங்களை இவங்களை எப்படி எடுத்துக்கிறது? எப்படி எடுத்துக்கிறது? 11 வயசு 14 வயசு 13 வயசு இறந்த பிள்ளைங்களோட வயசுக்கு பார்க்கும்போது நமக்கு வேதனை தோழர். அவங்க வந்து கை குழந்தைங்க கொண்டு இதானதெல்லாம் அதுதான் சொல்றேன். அவங்க ரசிக மனப்பான்மையில தான் போய் அந்த கூட்டத்துக்கு போயிருக்காங்க. முதல்ல விஜய்க்கு பெரிய பொறுப்பு என்ன பொறுப்புனா அவங்கள ரசிக மனப்பான்மையில இருந்து வெளியில கொண்டு வரணும். நாம ஒரு அரசியல் கட்சி, நாம ஒரு சித்தாந்த ரீதியா ஒரு பிஜேபி மாதிரியான கட்சியை எதிராக காட்டுறோம். பிஜேபிக்குன்னு 100 ஆண்டு கால பாரம்பரியம் இருக்கு. RSS ஓட அமைப்பு அந்த கட்சியை வளர்க்கறதுக்கு இன்னைக்கு ஆட்சியை பிடிக்கிறதுக்கா இருக்கட்டும் அவங்க வேலை செஞ்சிருக்காங்க. அந்த அரசியல் ரீதியா நமக்கு 1000 விமர்சனம் இருந்தாலும் அவங்க ஒரு சித்தாந்தத்தை விதைக்கிறாங்கல்ல. அப்ப அந்த சித்தாந்தத்தை உங்களுக்கு கொள்கை எதிரியா காட்டினதுக்கு அப்புறம் அந்த கொள்கைய நமக்கான கொள்கையை வந்து சரியா கிரவுண்ட்ல கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பெரும் பணி உங்களுக்கு இருக்கு. நீங்க திராவிட இயக்கம் திமுக வந்து சாதாரணமா வந்து இந்த ஆட்சியை பிடிக்கல. இதுக்கு இந்த அரசியலுக்கு முன்னாடி ஒரு பெரும் உழைப்பு இருக்குல்ல. இப்ப நீங்க அதெல்லாம் வந்து உங்களுடைய திரை கவர்ச்சி அந்த முகம் அந்த அரசு அது வந்து உடைக்கும் அப்படின்னு நம்புறது இருக்குல்ல, அது அபத்தம். அவரை பார்த்தா நமக்கு பரிதாபமா தான் இருக்கு. அது எப்படி முடியும்? எப்படி முடியும்? அப்படி பார்த்தா சினிமாக்காரங்களை நம்பியா இந்த தமிழ்நாடு இது வரைக்கும் அரசியல்ல கடந்து வந்திருக்கு. எத்தனையோ தலைவர்கள் வந்துட்டு போயிட்டாங்க சினிமாவில. இப்ப நீங்களும் உங்களுக்கும் அதான் ப்ராசஸ். அண்ணன் சீமானுக்கு எப்படி 8% ஓட்டு வாங்கி இன்னைக்கு அவர் ஒரு கட்டத்துக்குள்ள நிற்கிறாரோ அதே மாதிரிதான் உங்களுக்கும். திராவிட இயக்கங்கள் வந்து தமிழ்நாட்டுல திராவிட அரசியல் வந்து திமுக அதிமுக இந்த 2 கட்சிகளும் ரொம்ப ஆழமா தான் கிரவுண்ட்ல இருக்கிறாங்க. அது கூட விசிக இடதுசாரி அமைப்புகள் அவங்களோட ஐடியாலஜிகளை ரொம்ப ஸ்ட்ராங்கா களத்துல வந்து கேடஸ கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அதுக்கு இடையில வந்து உங்ககிட்ட இருக்கிற இந்த ரசிக மனப்பான்மையில உள்ள கூட்டத்தை உங்களுக்கான அறிவார்ந்த அரசியல் பேசக்கூடிய ஒரு கருத்தியல் ரீதியான கூட்டமா மாத்துறதுதான் உங்களுடைய இன்னைக்கு காலகட்டத்துக்கு பணியா இருந்திருக்குமே தவிர நீங்க என்ன அது தப்பு பண்றீங்க. நாமக்கல் போறீங்க இல்லை, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு வாரம் சனிக்கிழமை தோறும் அதான் அன்னைக்குதான் லீவ் போடுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அன்னைக்குதான் லீவ் போடுறாங்க, அதனால போறீங்க ரைட்டு. அந்த கூட்டத்தை வந்து நீங்க வந்து ஒரு பொதுக்கூட்டமா போட்டிருக்கலாம். ஒரு பொதுக்கூட்ட மேடையா போட்டு உங்களுடைய கொள்கைகளை விளக்கக்கூடிய பிரச்சாரமா அதை பயன்படுத்தலாம். நீங்க பேச போறது இவ்வளவு பெரிய பொருள் செலவோட நீங்க வந்து இவ்வளவு பெரிய சொகுசு பேருந்துல வந்து நின்னு பேசுறது வந்து எத்தனை நிமிஷம்? 10 நிமிஷம், 10 to 15 நிமிஷம். அதுல அவரே சொல்றாரு நான் 3 நிமிஷத்துக்கு மேல நானே பேச மாட்டேன் அப்படின்ட்டு. உங்ககிட்ட அவ்வளவுதான். ஏன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்கிரிப்ட நீங்க படிக்கிறீங்க. இது தெரியும், இது எல்லாத்துக்கும் தெரியும். பொலிட்டிக்கலா அப்சர்வ் பண்ணக்கூடிய எல்லாருக்கும் அது தெரியும். உங்க பின்னாடி உங்களை ஃபாலோ பண்றவங்க ரசிக மனப்பான்மையில இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு அதை நீங்க ஊக்குவிக்கிறது தான் இதோட பிரச்சனை. ஏன்னா 4 மணி நேரம் டிலே, 4 மணி நேரம் 5 மணி நேரம் டிலே. இந்த 4 மணி நேரம் 5 மணி நேரம் இந்த இடம் தான் எனக்கு என்ன இதுனாக்கா சாதமா எல்லா இயக்கங்களும் வந்துட்டு 2 விஷயம் பண்ணாங்க. ஒரு தலைவர் வந்துட்டு அந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு தாமதமாச்சு அப்படின்னாக்க, பொதுவெளி நிகழ்ச்சி தாமதமாச்சுனாக்கா, ஒண்ணு வந்து பார்த்தா அங்க இருக்கிற மக்களுக்கு தேவையான தண்ணியில இருந்துட்டு சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாவது ஒண்ணு ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க. அது ஒரு விஷயம் வந்து நம்ம நேர்ல பார்த்தது. குறிப்பா விசிகா கூட்டங்களும் நம்ம நிறைய பார்த்த ஒரு விஷயம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா குறிப்பிட்ட நேரம், இப்ப 12 மணிக்கும் நீங்க அந்த இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு 12 மணி வரைக்கும் தான் அந்த இடத்துல வந்துட்டு கூட்டம் நடத்த அனுமதி இருக்குனாக்கா 12 மணிக்கு மேல மிஞ்சி போனா ஒரு அரை மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. அப்படி இல்லைனாக்கா போலீஸ்காரங்க அவங்களை வந்து அப்புறப்படுத்துற வேலை பண்ணுவாங்க. 8:45 மணிக்கு வந்துட்டு நாமக்கல்ல ஒரு டைம் வாங்குறாரு.
ஒவ்வொரு நாமக்கல் இல்ல, நாமக்கல் வந்து இப்ப ரீசெண்டா சொல்ல ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு குறிப்பிட்ட டைம் வாங்குறாங்க. ஆனா அந்த டைம் டைம் கீப் பண்ணல. அப்படி இருக்கும்போது காவல்துறை என்ன பண்ணிருக்கணும், ஒரு குறிப்பிட்ட டயத்துக்குள்ள வந்து அந்த இடத்த முடிக்கலைனாக்கா அந்த இடத்த கூட்டத்தை கழிச்சிட்டு கம்முன்னு போயிருக்கலாம் இல்லைங்களா? அது எப்படி முடியும்? நீங்க தொடர்ந்து அவங்க மத்தவங்களுக்கு அதான நிலைமையா இருக்குது. இப்ப வழக்கு வந்துட்டு இப்ப விசிக்காக பல கூட்டங்கள் நடத்துறாங்க, கூட்டணியில இருக்கீங்க, நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்க என்ன பண்ணி குறிப்பிட்ட நேரத்துக்கு வழக்கு பதிவாகுது. இப்போ அப்படி காவல்துறை வந்து எல்லாத்துக்கும் நெருக்கடி கொடுக்குது. விசிகாவுக்கும் பேரணி நடத்தும் போதும், பொதுக்கூட்டம் போடும் போதும், மாநாடு போடும் போதும் எங்களுக்கும் நெருக்கடி இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் லட்சக்கணக்கான தொண்டர்கள் வராங்க. ஒவ்வொரு மாநாடுக்கும் 10 லட்சம் 15 லட்சம் தொண்டர்கள் வந்து குவிறாங்க. ஒவ்வொரு மாநாடும் வரும்போது உள்ள நுழைய முடியாம ரோட்லயே நின்னுட்டு அப்படியே கிளம்பி போறவங்களும் கிட்டத்தட்ட மத்த கட்சியோட ரியல் தொண்டர்கள் அங்க அதிகம். ரியல் தொண்டர்கள் ஏன்னா இங்க எல்லாம் கருத்தியல் ரீதியா தலைவர் வந்து அவருடைய வளர்ப்பு அப்படிதான். இப்ப அங்க அந்த பிரச்சனைய வந்து அங்கேயும் வந்து காவல்துறை வந்து நெருக்கடி கொடுக்குதானே. திமுக கூட்டு நடந்தாலும் நிறைய நெருக்கடி கொடுக்குறாங்கன்றாங்க. அது அவங்களுக்குன்னு ஒரு இப்போ நீங்க சம்பவம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்க வந்து யார சொல்றீங்க? காவல்துறை தான் சொல்றீங்க. சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியும் எங்களுக்கு சரியா அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இடம் நாங்க கேட்ட இடத்துக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ யார் ரெஸ்பான்ஸ்? காவல்துறை மேல வருது இல்ல பழி. இப்ப அதுக்கு முன்னாடியே எல்லா வேலைகளையும் எந்த விஷயத்த நீங்க சரியா கடைபிடிச்சிருக்கீங்க? எந்த விஷயத்த சரியா கடைபிடிச்சிருக்கீங்க? உங்களுக்கே தெரியும், விஜய்க்கே தெரியும் இவங்க வந்து பண்ற அலப்பற தெரியுது. அதாவது மத்த கட்சிகள்ல இப்ப விசிகா கிட்ட வந்து 2ஆம் கட்ட தலைவர்கள்ட்ட வந்து அதிகாரிகள் வந்து பேசுறாங்கன்னா அவங்க தன்னோட கேடர்ஸ வந்து ஒழுங்குபடுத்துவாங்க. 2ஆம் கட்ட தலைவர்கள் வந்து ஏய் சத்தப்படாதப்பா அப்படின்னு சொல்லுவாங்க, காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுங்கப்பா, கூட்டம் வந்து பெண்களை பாதுகாப்பா கொண்டு போங்கப்பா, குழந்தைங்களை வந்து கொண்டு வராதீங்கப்பா, இப்படிங்கிற அந்த ஒழுங்குபடுத்துற வேலையை பண்ணுவாங்க. களத்துல வந்து 2ஆம் கட்ட தலைவர்கள் செய்வாங்க. நான் பார்த்திருக்கேன். நான் களத்துல நின்றுருக்கேன் தோழர். 2ஆம் கட்ட தலைவர்கள் அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அவங்களுக்கு என்னெல்லாம் இடையூறா இல்லாம பொதுமக்களுக்கும் வர்ற தொண்டர்களுக்கும் எந்த இடையூறும் இல்லாம எப்படி ஒரு மாநாட பேரணிய நடத்தணுமோ அதுக்கு உண்டான ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. இங்க அது நீங்க சொன்னா கேக்குறானா? காவல்துறை சொன்னா கேக்குறானா? எவ்வளவு சான்று எடுத்து சொல்ல முடியும்? அவ்வளவு வீடியோக்கள் இன்னைக்கு இந்த டிஜிட்டல் வேர்ல்டுல வந்து அப்படி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் வீடியோவாவே ரெக்கார்ட் பண்றோம். எல்லா வீடியோவும் ஊடகங்கள் வந்து லைம்லைட்ல வச்சிருக்காங்க. இல்ல இன்னொரு விஷயம் வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு வீடியோ கூட அனுப்பியிருப்பேன். என்னன்னாக்கா விஜய் அவர்களுடைய அந்த பிரச்சார வாகனம் வரும்போது பைக்ல வரக்கூடிய பசங்களாம் அந்த முன் சக்கரத்திலே வந்துட்டு விழுந்து அடிப்படுற மாதிரிலாம் இருக்கு. அதுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா வண்டியை நுப்பாட்டி அதான் குறைந்தபட்சம் ஒரு மனிதாபனாக்கு தலைவனா பண்ணிருப்பாங்க. தெரியாதா? நம்ம வாகனத்துல வந்து பைக்ல இடிபடுறானுங்க, அது ஒரு வீடியோ. அதுக்கப்புறம் இந்த பக்கம் லெப்ட் சைட்லயும் வீலோட லெப்ட் சைட்லயும் வந்து ஓடி வந்து இதாகணும். ஆமா, அது வண்டியை நுப்பாட்ட வேண்டாமா? நுப்பாட்டி அந்த இடத்துல வந்து எப்பா போயிட்டு வாங்க, கொள்கை ரீதியா நம்ம வந்து வளரணும், திமுகவை எதிர்க்கணும், இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கக்கூடாது, நீங்க வந்து உங்களை வந்து தயார்படுத்துங்க, அரசியல் ரீதியா திமுகவை வீழ்த்துறதுக்கு நாம வந்து தயாராகணும், இந்த மாதிரியான இந்த ரசிக மனப்பான்மை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வண்டியை நுப்பாட்டி தொண்டர்கள்ட்ட கை கொடுத்து அவங்கள வந்து ஊக்கப்படுத்தணும்ல. வண்டியில இடிபட்டு அவன் கீழே விழுறான், அதை கடந்து போறது அந்த மனப்பான்மை நீ எப்படி தலைவனா இருக்க முடியும்? விஜய்னு சொல்லல, விஜய்னு நம்ம பொதுவா விஜயை டார்கெட் பண்ணல. பொதுவாவே ஒரு தலைவருக்கு அந்த அக்கறை வேணும்ல, தன்னோட தொண்டனை எப்படி வழி நடத்தணும்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த வழி நடத்துற அந்த பிஹேவியர், அவருக்கு அந்த பண்பே தெரியல அப்படின்னு நான் சொல்ல வரேன். அவருக்கு அந்த அரசியல் புரிதல் இல்ல. இப்ப இந்த விஜயோடைய இந்த கரூர் சம்பவத்துக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா திமுக திட்டமிட்டு சதி செய்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சவுக்கு மீடியா பிரச்சாரம் பண்ண, இன்னொரு பக்கம் பார்த்தா அவருடைய உற்றத்தோழன் ஃபெலிக்ஸ் வந்துட்டு அவருடைய ரெட்பிக்ஸ்ல வந்துட்டு பிரச்சாரத்தை வந்து பண்ண, கிட்டத்தட்ட ஃபெலிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு வந்துட்டு அடுத்த ஆதரவு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. இதையெல்லாம் எப்படி எடுத்துக்கிறீங்க? பொதுவா வாடகைக்கு விட்டு பிழைக்கிறவங்களை பத்தி நம்ம பேச விரும்பல. ஆனாலும் திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலையை செட் பண்றாங்க. திமுகவுக்கு எதிராக மட்டும் இல்ல, திமுக கூட்டணியில இருக்கிற கட்சிகளுக்கு எதிரான ஒரு மனநிலைய டிஜிட்டல்ல வந்து சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல வந்து அதை செட் பண்றாங்க. அது கிரவுண்ட்ல எடுபடாது சொல்ல. இவங்க திமுக
அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய கட்சிகளுடைய இவங்க என்ன மனநிலையில பேசுறாங்கன்னே தெரியல. அது இந்த சம்பவத்துல, குறிப்பா இந்த சம்பவத்துல இது பேசலாம், விமர்சிக்கலாம். ஆனா இந்த சூடு குறைஞ்சதுக்கு அப்புறம் கூட நீங்க விமர்சிக்கலாம். இந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல நீங்க வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறத அந்த அரசியல பேசணும். இப்ப விஜய் மேல நமக்கு 1000 குற்றச்சாட்டு இதுல சொல்ல முடியும். ஆனாலும் அதை வந்து பேசுறதுக்கான நேரம் இது இல்லை. கொஞ்ச நாள் ஆற போட்டு நீங்க அரசியல் ரீதியா அடுத்தால அவர் வரும்போது நீங்க பேசலாம், விமர்சிக்கலாம். இல்ல இதுல அப்பாவி உயிர்கள் பறி போனதுக்கு இந்த நேரத்துல அவன் காரணமா இவன் காரணமா அப்படிங்கறத வந்து அது பேசணும். பேசக்கூடாதுன்னு சொல்லல. ஆனா ஒரு அரச குற்றம் சாட்டுற அந்த தொனியிலேயே வந்து திரும்ப திரும்ப வந்து ஒரு தப்பான முன்னுதாரணமா இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இல்ல இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் வந்து பண்ண ஒரு விஷயத்த திரும்ப அதுதான் பேசணும்னு நினைக்கிறேன். உண்மையாவே சொல்றேன், இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் தமிழ்நாட்டுல இன்னைக்கு நடக்கிற அரசியல் ரீதியா நடக்கிற அத்தனை கேலி கூத்துக்கும் மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்கிறாங்க. இல்ல அதுவும் வந்து பாத்தீங்கன்னாக்கா காலையில அவரு எழுந்திரிச்சதுல இருந்து லைவ், அதாவது அந்த காரு கேட்டை தாண்டி வந்து லைவ் ஃபுல்லா போயிட்டு இருக்குது. மக்களுடைய பிரச்சனை, எத்தனையோ பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்ததுக்கு 2 நிமிஷம் கூட வந்துட்டு அந்த நியூஸை போடாத மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களும் பாத்தீங்கன்னா இதுக்கு விட மத்த அந்த சனிக்கிழமையானா மத்த என்ன முக்கிய செய்திகளும் தெரியாத அளவுக்கு வந்துட்டு மறைக்கிட்டு விஜய் செய்திகளா மட்டுமே போயிட்டு இருக்கு. அடுத்த நாள் டிபேட்டும் விஜயாவே வராது. இதை எப்படி எடுத்துருக்கீங்க? ஊடகங்கள் இதை மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் எப்படி இதெல்லாம் ஊடக பணிங்கிறதே இன்னைக்கு வந்து ரொம்ப அது வந்து நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. அதை இந்த மாதிரியான வேலைகளை இது தேவையா? முதல்ல எது தேவை எது தேவையில்லை அப்படின்னு பிரிச்சு பார்த்து அரசியல் ரீதியான கருத்துக்களை, அரசியல் ரீதியான விமர்சனங்களை எந்த பாரபட்சமும் இல்லாம யாருக்கானதாகவும் நீங்க யார் பக்கமும் நின்று ஜனநாயகத்தோட 4வது தூணுன்னு சொல்லி உங்களை அடையாளப்படுத்துறாங்களே ஊடகத்தை. ஆனா அந்த பணியை நீங்க அறம் சார்ந்து செய்யாம இது ஒரு வணிக நோக்கத்துக்காக தான் செய்யறாங்க. வேற என்ன இதுல என்ன இருக்கு? வணிகம் தானே இதுல இருக்கு. குறிப்பிட்டு ஒரு 2-3 சேனலை நம்ம சொல்லவே முடியும். அது இப்ப பாலிமர் சேனலா இருக்கலாம், அது நியூஸ் 18 நியூஸ், புதிய தலைமுறை, இந்த மாதிரி சேனல்லாம் உண்மையாவே நேரத்துல காலையில எந்திரிச்ச உடனே மொபைல்ல பார்த்தா லைவ் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு நோட்டிபிகேஷன் வந்து விழுது. காலையில நோட்டிபிகேஷன் வர மாட்டேன். காலையிலே மூட செட் பண்ணிருந்தாங்க. விஜய் எந்திரிச்சிட்டாரு, விஜய் 9 மணிக்கு பெறப்பட போறாரு, விஜய் ட்ரெஸ் மாத்திட்டாரு, விஜய் தண்ணி குடிக்க போறாரு, குளிச்சிட்டாரு, ட்ரெஸ் போட்டாரு. இது இந்த பாலிடிக்ஸ் வந்து உண்மையாவே களத்துல ரத்தத்தை சிந்தி வேர்வைய ரத்தமா ஆக்கி பல வருஷமா பாடுபட்டு இருக்கிற தலைவர்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது இந்த வெளிச்சம். நீங்க ஒரு தப்பானவர் சரியானவர் அதுக்குள்ள எல்லாம் போகல. ஒரு நியாயமான ஊடக தர்மங்கிறது என்ன? நீங்க போங்க, அவர் பேசுறாரா, அந்த பேசுற கவர் கொடுத்தா கூட வாங்கிக்குங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இது ஒரு முக்கியமான ஒரு நியூஸ் ஆட்டம் போட்டுக்கிட்டே தொடர்ந்து போகும்போது காலையில விடிய காலையில ஆரம்பிச்சிருந்தாங்களே. இது பெரிய மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் இதுல பெரிய பங்கு வகிக்கிறாங்க. அவங்க உளவியலாவே வந்து ஒரு தமிழ்நாட்டை வந்து கட்டி போட்டுருந்தாங்க அன்னைக்கு ஃபுல்லா. பாரு அங்க பாரு விஜய், நீங்க நார்மலா ஏதாவது வேற வேலைக்கு போனா கூட அங்கேயும் போயிட்டு இதைதான் பேச வேண்டியிருக்கோம். இல்ல நேற்றுக்கு வந்து வேற ஒரு வேலையை ஆட்டோல வர வேண்டியதான், ஆட்டோ டிரைவர் விஜய் பேசுறதை கேட்டுட்டு ஆக்சிடென்ட் ஆக போகுது. ஜஸ்ட் மிஸ் ஒரு பைக்ல அடிச்சிருப்போம். இது ரியலா நடந்தது. உங்களுடைய கவனத்தை வந்து உங்களுடைய, ஏன்னா நாம சொல்ல காலையிலே அந்த மூட செட் பண்ணிருந்தாங்க. மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் வந்து மூட செட் பண்ணிருந்தாங்க. அப்புறம் அதுக்கு என்ன ஆகுதுன்னா கிரவுண்ட்ல யூடியூபர்ஸ் வந்து அதுக்கு வேலை செய்ய வேண்டியிருக்கு. இன்னைக்கு இவ்வளவு கூட்டம் நடந்துச்சுன்னா அப்ப இன்னைக்கு இதுவா மாறும், இன்னைக்கு இவருதான் இதைத்தான் பேசுவாரு. எதுவுமே எந்த சான்றோ இல்ல ஏதோ யூடியூபர்ஸ் வச்ச கேள்விக்குதான் அடுத்த வாரம் அவர் வந்துட்டு பதில் சொல்றாரு. சோசியல் மீடியாக்களை வைக்கிற கேள்விக்கு விஜய் அதுக்கு அடுத்த வாரம் பதில் சொல்லுவாரு. ஓகேங்களா? அப்படி இருக்குமே அடுத்த நாள் கொஸ்டின் இந்த வாரம் நம்ம செட் பண்றோம். இப்ப அடுத்த வாரம் பாத்தீங்கன்னாக்கா பிரச்சாரம் இல்லைன்னு சொல்லிட்டாரு, லீவ் விட்டாரு. பண்ண முடியாது. அப்படி அந்த மனநிலை யாருக்கும் இருக்காது. அது அந்த கட்சி பண்ணவும் கூட பண்ண மாட்டாங்க. அது எப்படி அந்த கட்சின்னு இல்லை, எந்த கட்சியுமே அப்படி பண்ண முடியாது. ஏன்னா இந்த சம்பவம் சாதாரண சம்பவம் இல்லை, எல்லாத்துக்கும் இது ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம். இந்த சம்பவத்தை கடந்து இப்ப அது வந்து அப்படின்னா வந்து பெரிய கேள்விக்குறியாகும். அது பண்ண மாட்டாங்க. அது அவ்வளோ மட்டமாவா விஜய் கட்சி நம்ம பார்க்கணும், அப்படிலாம் பார்க்க வேண்டாம். ஆனா அவருடைய அரசியல் வந்து இனி கேள்வியா இருக்கும்.
ஏன்னா அவர் தலைமை மேலதான் நமக்கு சந்தேகம். அவருடைய தலைமை பண்புல நமக்கு சந்தேகம் இருக்கு. அந்த பக்குவம் இருக்கா? ஏன்னா நைட்டு போகல, காலையிலயாவது போயிருக்கோம். இல்ல உங்களுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களை அங்க நீங்க இருக்க வச்சிருக்கோம். இரண்டாம் கட்ட தலைவர்களை அங்க உட்கார வச்சு அந்த மக்களுக்கு என்ன தேவையோ, அட்லீஸ்ட் காலையில பிரஸ் சந்திச்சாவது இந்த மாதிரி எனக்கு துயரத்துல இருக்கு என்னால பேச நீங்க விஜய் சந்திக்க வேண்டாம், இரண்டாம் கட்ட தலைவர்களாவது ஒரு பிரஸ் மீட் ரெடி பண்ணி இந்த சம்பவத்துக்கு இதுதான் நாங்க வருத்தம் தெரியும். இல்ல எனக்கு அதுலதான் மிகப்பெரிய கோபம் எங்க வந்தா, சிடி நிர்மல்குமார் வந்துட்டு காலையில பத்திரிகையாளர் அவர் சூழ்ந்துட்டு கேள்வி கேட்கும் போது என்ன சார் டிஸ்கஸ் பண்ணீங்க, விஷயம் கோர்ட்ல இருக்கீங்க, நாங்க இதுக்கு மேல எதுவும் பேசணும் சிரிச்சுக்கிட்டே சொல்ற அந்த முகபாவனையிலேயே அவ்வளவு எல்லைகள் இருக்கு. அவங்க இந்த விஷயத்த இவ்வளவு மோசமா திசை திருப்புறதுக்கு முயற்சி பண்றாங்களே. தமிழ்நாடு அரசு ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில ஒரு ஆணையத்தை, தனிநபர் ஆணையத்தை போட்டிருக்காங்க. சரி, அது விசாரணை நடக்க போகுது. இப்ப நீங்க தனிப்படை வச்சு தனியா அது விசாரணைகள் நடந்துட்டு இருக்கு. அரசு இந்த விஷயத்துல எந்த டிலேவும் பண்ணல, உடனே அதுக்குண்டான ரியாக்ட பண்றாங்க, அதுக்கு என்ன தேவையோ அதை செய்யறாங்க. ஆனா பொறுப்பு ஏற்க சொல்லல. ஆனா அந்த சம்பவம் நடந்தது உங்களுடைய நிகழ்ச்சியில, நீங்க உங்களுடைய கூட்டத்துக்கு, உங்களுடைய பிரச்சார அந்த செயல்பாட்டுக்கு வந்த கூட்டம் அது. அந்த கூட்டத்துல இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கும் போது அதுக்கு நீங்க முன்னாடி நிக்கணும்ல. மற்ற கட்சிகளை நீங்க அவங்க அதை பண்ணிட்டாங்களா, இதை பண்ணிட்டாங்களா, செஞ்சாங்களா, வச்சாங்களா, 10 ரூபா பாட்டிலு, அது இதெல்லாம் பேச தெரியுது இல்ல, பாட்டு பாடி கலாய்க்க தெரியுது இல்ல. இப்ப இந்த விஷயத்த நாளைக்கு தமிழ்நாட்டு ஊடகங்கள் சரி, பல இடதுசாரி அமைப்புகள், ஜனநாயக சக்திகள் இந்த மாதிரிலாம் அடுத்தால உங்ககிட்ட கொஸ்டின் பண்ணா உங்ககிட்ட என்ன இருக்கு? எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு அடுத்தால நீங்க அவங்க 10 ரூபா பாட்டு பாடினாங்க, அடுத்து இப்ப வந்துட்டு இன்னொரு பாட்டு ரெடி பண்ணிட்டாங்க, உங்க விஜய் உயிரெடுக்க வரவான்ட்டு ரெடி பண்ணிட்டா நடக்கும். அதான் நடக்கும். நீங்க உங்களை நம்மளை காக்க வந்த சாமின்னு சொல்லி கீழே உள்ளவன் எந்த புரிதலும் இல்லாம கொண்டாடும் போது அவன் இப்படி பாதிக்கப்பட்டு ரத்தக்கரையா படுத்து கிடக்கும் போது நீங்க அவனை போயிட்டு ஆறுதல் சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை இல்ல. அதுல இருந்து நீங்க அந்த விஷயத்த நீங்க தவிர்க்கிறீங்கன்னா நீங்க யாருக்கான நபர்? நீங்க யாருக்கான நபர்? இந்த தமிழ்நாட்டு மக்களை ஆளணும்னு வாரீங்க. இந்த தமிழ்நாட்டு மக்களோட உயிரை பலி கொடுத்து அதன் மீது ஒரு அரசியலை பண்ணி அப்படி நீங்க என்ன சாதிச்சிட முடியும்? நீங்க அப்படிதான் பண்ணுவீங்க அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் உங்களை ஏற்பாங்களா? அது எப்படி ஏற்பாங்க? இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னாக்கா, இந்த சம்பவத்துக்கு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னாக்கா ஆம்புலன்ஸ் தாக்கப்படுது. ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், பிரைவேட் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் தான் இருந்திருக்காங்க. ஓட்டுநர் தாக்கப்படுறாங்க. விஜய் பேசும்போது எப்ப ஆம்புலன்ஸ் டிரைவர் தான் டக்கான்னு சொல்லிட்டு கிண்டல் அடிக்கிறாரு. ஆம்புலன்ஸ் என்னப்ப நம்ம கூட இருக்குது அப்படின்ற மாதிரி கேள்விகளை கேட்கறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா, இதே ஆம்புலன்ஸ் வச்சுட்டு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி போகும்போது இந்த ஆம்புலன்ஸ் வச்சுதான் பெரிய சிக்கல்கள் வருது அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் பேசுறாரு. இது ஒரு பக்கம் இருக்குது. எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலை அவர்கள் வைக்கிற முக்கியமான குற்றச்சாட்டு, இந்த விஷயத்தில் திமுக பாதுகாப்பில் கோட்டை விட்டுருச்சு அப்படின்றாங்க. மெயின் ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடிய முக்கியமான 2 ஊடகங்களும், ஒரு பார்ப்பன ஊடகம் என்ன சொல்லுது, பாதுகாப்பு குறைபாட்டுக்கு காரணம் காவல்துறையா வந்திருக்கிறோம்னு சொல்லிட்டு திசையை காவல்துறை பக்கம் திருப்புறாங்க. இது எப்படி எடுத்துக்கிறீங்க? முதல்ல இந்த சம்பவத்தை வச்சு அரசியல் பண்ற அந்த நபர்கள் எல்லாம் அசிங்கமா திட்டணும் தான் தோணும். நீ விமர்சனம் பண்ணுங்கப்பா, விமர்சனம் பண்ணுங்க, ஆனா இதுவா நேரம் இது அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கான இன்னைக்கு அவங்க இன்றைய பொழுது நாம எல்லாரும் அவங்களுடைய கண்ணீரை துடைக்கணும், அதுதான் முக்கியம். ஆனா இந்த நேரத்துல நீங்க ஒரு அரசியல் பண்றாங்கல்ல, சரி அப்படியே இருந்தாலும் அதற்கு நீங்க மக்களை சந்திக்கிற நேரம் நீங்க அதை விமர்சனமா வைக்கலாம், தப்பு இல்ல. இப்ப இதுல சதி பண்ணிருக்காங்களா பண்ணலையா, இப்ப நாம திமுகவுக்கு முட்டு கொடுக்குற வேலை நம்ம செய்ய முடியாது. திமுக அதுல பண்ணிருக்காங்களா பண்ணலையா, திமுகவோட அமைச்சர்கள் சொல்லிதான் இதெல்லாம் நடந்துச்சா, இது மாதிரியான சந்தேகத்தின் அடிப்படையில எந்த சான்றுகளும் இல்லாம, ஆதாரம் இல்லாம ஒரு குற்றச்சாட்டை பொத்தாம் பொதுவா வைக்கிறவங்க அவங்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கு.
இல்ல அரசியல் ரீதியா ஒரு திமுகவை வீழ்த்தணுங்கிறதுக்காக அவங்க ஒரு உள்நோக்கத்தோட தான் இந்த நரேட்டிவ செட் பண்றாங்க. இல்ல ஏற்கனவே சவுக்கு சங்கம் வந்துட்டு முதல் பிரச்சார கூட்டத்துல பேசின ஒரு கிளிப்பை எடுத்துக்கிட்டு கரூர்ல இது ஏதோ சதியா இருக்குன்னு சொல்றாங்க. தினமலர்ல ஒரு செய்தி வருது, இந்த கூட்டத்தை வந்து முறியெடுக்க விஜயபாஸ்கர் எது வேணாலும் பண்ணுவாரு அப்படின்னு மாதிரி தினமலர்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு பேப்பர் கட்டிங்க போட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா சதி செய்திருக்கிறார்கள் அப்படின்றது எல்லாத்துக்கும் சந்தேகமா இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க கிளப்புறாங்க. நாம என்ன கேட்கணும்னாக்க இந்த சனிக்கிழமை கரூர்ல கூட்டம் நடக்கிறதுக்கு பிளானிங்ல ஏற்கனவே போட்ட ஷெட்யூல் வேற ஊரு கரூருக்கு மாத்தினார் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புனாக்க இந்த சந்தேகத்தை கிளப்பி சதி பண்ணவர் யாருன்னு கேள்வி எழுப்புனாக்க இவங்க பக்கம் திரும்பறது வாய்ப்பு இருக்கு. ஐயா, இந்த கூட்டத்துல தாவக கூட்டத்துல அவங்க உள்ள இருக்காங்கல்ல, விஜய்க்கு ஸ்ட்ராட்டஜி பண்றோம், நாங்க விஜய் வந்து முதல்வர் ஆக்கக்கூடிய அந்த அவருக்கு அந்த கனவையே வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க இவங்க. விஜய் வந்து அப்படியே மிதக்க வச்சிருக்காங்கல்ல ஒரு டீம் உட்காந்து. இப்ப ஆதவ் அர்ஜுன், குஷி ஆனந்த், ஆரோக்கியசாமி, ஜான் ஆரோக்கியசாமி, அவருதான் எல்லாத்துக்கும். ஆமா, இந்த மாதிரி நபர்கள் இவங்க என்னன்னா அப்படி மேல்தட்டிலேயே வாழ்ந்து பழகினவங்க. இவருக்கு ஒரு கூட்டம் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. விஜய்க்கு ஒரு கூட்டம் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க. அப்ப அதுக்கேத்த மாதிரி எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா இப்படி பண்ணா இப்படி வரும், இவ்வளவுதான் பேசணும், இந்த ஊருக்கு போனா இந்த வேலை. நீங்க அரசியல் ரீதியா வீழ்த்தணும்னு வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஊருக்கும் போயிட்டு சரி அந்த ஊர்ல உள்ள பிரதான பிரச்சனையை பேசுறது ஒண்ணு, அது முக்கியமானதுதான், மறுக்கல. ஆனா அங்க போயிட்டு என்ன பண்றீங்க, ஃபேக்சுவலா அங்க என்ன உண்மை என்னன்னு எதுவுமே ஆராயாம பொதுவா மேலோட்டமா இருக்கும்ல, ஒரு 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 குற்றத்தை மேலோட்டமா வைப்பாங்களா, தண்ணியே வரலன்னா எந்த தெருவுக்கு தண்ணி வரல, எந்த வீட்டு குழாயில தண்ணி வரல அப்படிங்கறதான் நீங்க செக் பண்ணணும். ஏன்னா நீங்க ஒரு தலைவரா பேசும்போது ரோடு போடல, ஆல்ரெடி அங்க ரோடு வேலை நடந்துட்டு இருக்கும் போதே நீங்க ரோடு போடலன்னு சொல்றீங்க. ஆஸ்பத்திரியில மருத்துவர்கள் இல்லைன்னு சொல்லும் போது நாகப்பட்டினத்துல பேசினார்ல, அப்ப அதெல்லாம் வந்து ஃபேக்சுவலா தப்பான ஒரு பொய் செய்தியை வந்து யார வச்சு, விஜய் வச்சு பேச இல்ல. கொஞ்சமா களத்துல இருக்கவங்களை வச்சு இந்த களத்துக்கே வராத நபர்கள் இவங்க எல்லாம். களம்னா என்னன்னே தெரியாத, பிறந்ததுல இருந்தே ஏசில வாழ்ந்து பழகினவனுக்கு வேர்வை எப்படி வரும்னு தெரியாத, உழைக்கிற கூட்டத்தோட வழி தெரியாத இவங்க யாருக்குமே அந்த 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 பிரச்சனையே கிடையாது. நம்ம போனா கூட்டம் வருதா, அதை வச்சு திமுகவை வீழ்த்துறதுக்கு, திமுகவை விமர்சிக்கிறதுக்கு நம்ம கிட்ட என்னெல்லாம் கண்டென்ட் இருக்கு, அந்த கண்டென்ட் அதுதான் முழு நேரமா உங்களுக்கு முழு நாள். நீங்க காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் உங்களுக்கு ஊடகங்கள் வேலை செய்யுது, மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் வேலை செய்யுது. அப்ப அதை பயன்படுத்திக்கிட்டு ஒரு மாய தோற்றத்தை இளைஞர்கள் மத்தியில உருவாக்குறது இருக்குல்ல. பாத்தியா கூட்டம் வந்துட்டு இன்னைக்கு இருக்கிற அந்த ட்ரெண்டிங்கா எடிட் பண்றதா இருக்கட்டும், கூட்டத்தை வந்து அவங்க இந்த கரூர்ல கூட கேட்ட 2 இடமும் வந்து இதை விட சின்ன இடமா. இப்போ சம்பவம் நடந்த அந்த இடத்தை விட ஒண்ணு வந்துட்டு 4 ரோடு தொடர் மெயின் போக்குவரத்துக்கு ஏரியான அந்த இடத்த கேக்குறாங்க. அதான் அவங்க கேட்ட அப்படி இந்த கூட்டம் அங்க போயிருந்தா இதை விட இன்னும் கூடுதலா ஒரு பெரிய சம்பவம் எண்ணிக்கை கூடுதலா இருந்திருக்கும். அப்படிதான் நம்ம பார்க்க முடியும். அவங்களுக்கு அதான் சொல்றாரு, இன்னைக்கு இந்த டிஜிட்டல் வேர்ல்டு வந்து டிஜிட்டலா ஒரு 30 நிமிஷம் நம்ம பேசுறோம் அப்படின்னா அதை 30 செகண்ட்ல பார்க்கக்கூடிய மனநிலையே செட் ஆகிட்டோம். நீங்க அதுலயுமே அந்த 30 செகண்டுக்குள்ளயுமே 10 செகண்ட் தான், அதுக்குள்ள நீங்க உங்களை எவ்வளவு இம்ப்ரெஸ் பண்றீங்களோ வியூவர்ஸ, இவங்க எல்லாமே அதுக்காக தான் வேலை செய்யறாங்க, மக்களுக்காக வேலை செய்யல. இவரை முதல்வர் ஆக்குறதுக்கு டிஜிட்டலா எவ்வளவு முயற்சி பண்ண முடியுமோ இன்னொன்னு பண்ணலாம். இவங்க ஏஐல கிரியேட் பண்ணி இவரை விஜய முதலமைச்சரா வந்து அவங்க அந்த கற்பனையா கூட அவங்க வாழ்ந்துட்டு போலாம். இது யதார்த்தமே இல்ல. விஜய் வந்து யதார்த்தமாவே இல்ல. நாமக்கல்ல ஒரு பேச்ச கேட்டீங்களா? நாமக்கல் ஒரு தலைவருடைய பேச்ச அதுல உள்ள வார்த்தைகளை வந்து கோட் பண்ணி இத்தனை தப்பு நான் இது வரைக்கும் எந்த தலைவருக்கும் அந்த மாதிரி அதையும் என்ன பண்ண அதே மேக்ஸிமம் அதையும் பண்றாங்க. அதான் தோல ஆசையும் வாங்கிக்கிறானுங்க. அதான் தெரிஞ்சிடக்கூடாதுல்ல தோழர், அது எப்படி நாங்க நேர்மையானவன் காட்டணும்ல. எந்த தலைவருக்கும் நான் தமிழ்நாட்டுல வந்து இப்படி
அதாவது ஒரு இப்போ எடப்பாடியை கூட நம்ம வந்து கிண்டல் பண்ணுவோம், சேக்கிலாருன்னு சொன்னாருன்ட்டு, ராமாயணத்துல இருந்தது சேக்கிலாரு. அதெல்லாம் வந்து ஓகே, அது வந்து இன்புட் தப்பா போயிருக்கு, சப்கான்சியஸா ஏதோ ஒண்ணு தப்பா நடந்திருக்கு. ஆனா இது பேப்பரை வச்சுதான் படிக்கிறாரு, வார்த்தைகள் அவருக்கு அப்போ புரியலையா, இல்ல அவர் புரியாத நிலையில இருந்தாரா? பிரிண்ட் அவுட் தானே தொடர் கொடுக்கணும். அதுதான் தொடர், அது அவர் என்ன நிலையில இருந்தாருங்கிறதே அந்த நாமக்கல் வெள்ளிக்கிழமை நைட்டு வேற தொடர். அவர் பெர்சனலா நமக்கு இல்ல, பர்சனலா இல்ல, அவரு நிகழ்வு அப்படிதான் இருக்கு. அப்படிதான் மோகனூர்ன்ற ஒரு ஊரை மேகனூர்னு சொல்றாரு. அந்த அதான் சொல்றேன், ஒவ்வொரு வார்த்தையும் கோட் பண்ணி பார்த்தா அது ஒரு மொழி மாதிரி இருக்கு, இவர் பேசுறதே இன்னொரு மொழி மாதிரி இருக்கு. அப்போ ஒரு தலைவருக்குள்ள தகுதியை வளர்த்துக்காம நீங்க தன்னை வந்து அந்த இடத்துக்கு ப்ரொஜெக்ட் பண்றது இருக்குல்ல, அந்த ப்ரொஜெக்ஷன் வந்து கார்பரேட் நிறுவனங்களுடைய ஒரு செட்டப்ல கார்பரேட்டா, அரசியல கார்பரேட்டா எப்படி தொடர் செய்ய முடியும்? சாமானிய மக்கள் கிட்ட நீங்க போகாம, சாமானிய மக்களை தொடாம, சாமானிய மக்களுக்கான அரசியல பேசாம நீங்க நேரடியா போயிட்டு முதல்வர் சேர்ல உட்காரணும்னு நினைக்கிறதுக்குல, இந்த அரசியல் வந்து விஜய்க்கு இது ஒரு பாடம். என்ன கேட்டா இது ஒரு பாடம். இதை திருத்திக்கிட்டாருன்னா ஓரளவு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் ஜெயிக்கவே மாட்டார் தொடர். நான் தான் சொல்றேன், ஆர்எஸ்எஸோட அஜெண்டா வந்து திமுகவோட அந்த கூட்டணியை உடைக்கிறதா இருக்கட்டும், திமுகவை வீழ்த்துறதுக்கு ஒவ்வொரு மாநிலத்திலயுமே இந்த வேலை செய்யறாங்க. தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, ஒவ்வொரு மாநிலத்திலயுமே அந்த மாநிலத்துல இருக்கிற அந்த மொழி சார்ந்து இனம் சார்ந்து பேசக்கூடிய அமைப்புகளை வந்து ஊக்குவிக்கிறதா இருக்கட்டும், சாதியை சார்ந்து கலாச்சாரம் சார்ந்து பண்பாடு, நாங்கெல்லாம் வந்து ஆண்ட பரம்பரை அந்த பரம்பரைன்னு சொல்லக்கூடிய இந்த அரசியலை பேசக்கூடிய நபர்களை ஊக்குவிக்கிறதா இருக்கட்டும், தனித்தனியாவே இயங்கணும். இப்ப திராவிட அரசியல் என்ன சொல்லுது, எல்லாரையும் ஒன்னா இணைக்கிற வேலையை செய்யறாங்க. இப்ப திமுகவா இருக்கட்டும், திகவா இருக்கட்டும், விசிக, இடதுசாரி அமைப்புகள், அதாவது சிபிஎம், சிபிஐ, இந்த மாதிரி அமைப்புகள் வந்து மக்கள் இயக்கமாவும், இப்ப மே 17 இந்த மாதிரியான அமைப்புகள் வந்து மக்கள் இயக்கமாவும் இந்த அரசியல திராவிட அரசியல் சமூக நீதி அரசியலை வந்து எல்லா சமூகத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய விசிக கூட 2 வருஷத்துக்கு முன்னாடி தலைவர் ஒரு பிரச்சாரமாவே மேற்கொண்டார், சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமை அப்படின்ட்டு. அப்ப அந்த மாதிரி ஒரு வேலையை செய்யும் போது இவங்க வலதுசாரி சிந்தனையாளர்களை வந்து வலதுசாரி சிந்தனை விதைக்கிறதுக்கு இவங்க மொழி சார்ந்து எல்லாத்தையும் மொழி இனம் இதன் அடிப்படையில வந்து பிரிக்கிற வேலையை ஆர்எஸ்எஸ் தொடர்ந்து செய்யுது. அதுக்கு சீமான் வந்து இவ்வளவு நாள் பயன்பட்டாரு. சீமானுடைய அவரோட நேரம் அவங்களுக்கு ஓகே, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இனி புதுசா இன்னொரு 10 வருஷம் இவரோட நம்ம போராடணும். இப்ப போற பசங்க எல்லாம் வந்து எல்கேஜி யூகேஜி போற பசங்க முடிச்சுட்டு ஒரு அடிபட்டு 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் வெளியில வந்ததுக்கு அப்புறம் இது தப்பா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வருவாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. தலைவருக்கு உண்டான தகுதியை விஜய் ஃபர்ஸ்ட் வளர்க்கணும். அதன் மூலமா தான் நீங்க தமிழகத்தை ஆளணும்னு நினைக்கணும். அப்படி உங்களுக்கான காலம் வரும்போது அது கனியும். நீங்க வரவே முடியாது நம்ம சொல்லல தொடர். சரியா மக்களுக்கான அரசியலை செஞ்சீங்கன்னா அந்த இடத்துக்கு வரலாம், அது எந்த கட்சியா இருக்கட்டும். ஆனா இப்போதைக்கு திமுக கூட்டணிகளை உடைக்கிறதும் முடியாது, திமுக அரசியலை வந்து வீழ்த்துறதுக்கு அந்த பலம் விஜய் கிட்ட இருக்கான்னா இல்ல. இவ்வளவு நேரம் உங்க கருத்துல பார்த்ததுக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி தோழர். உங்களுக்கு எவ்வளவு ஒரு இது இருந்தா, மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும். ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தோழர், ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க, சும்மா உடான்ஸ் விட்டுருக்கீங்க, நல்ல டயலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா, அடிக்கடி இந்த டயலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பரை பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கலாமா? இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டாரு, ஃபைனல் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள்? 50 வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு? ஒரு தாய் மாமான்னு என்ன பண்ணணும்?